இன்றைக்கி வந்து நம்ம ஆரம் ஃபேஷனில் வந்து 20 days சேலஞ்சில் வந்து ஆரி ஒர்க் வந்து செகண்ட் டே ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே த்ரெட்டு நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவோமோ அதே பேட்டர்னில் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து செயின் ஸ்டிச்சும் என்னாட்டும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் டபுள் செயின் ஸ்டிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லூப் எடுத்துடுறேன். ஃபஸ்ட் லூப் எடுத்துட்டேன்னா நார்மலாக எப்போ எழுதும் போல் செயின் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக வேணும் டபுள் செயின்னும் போது இந்த மாதிரி நான் வந்து கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். பாதிக்கு மேலே போட்டு முடிச்சாச்சு. இப்போது இங்கே எண்ணாட் போடாமல் ஜஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்குள்ளே மறுபடியும் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி, அதாவது நான் ஆல்ரெடி போட்டேன் லாங் செயின் ஸ்டிச்சில் மறுபடியும் அதுக்குள்ளே கொடுத்து வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். இதில் என்னென்னா நம்ம சிங்கிளாக போடுற செயின் ஸ்டிச்சை விட நம்ம டபுள் செயின் ஸ்டிச் போட்டோன்னா பேக் நெக் பேட்டர்ன்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது நம்ம 20 days கிளாஸ் முடிக்கணும்னா டோட்டல் ஸ்டிச் வந்து 70 ஸ்டிச் இல்லையா, நம்ம வந்து பர் டேக்கு வந்து 4 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளால் வந்து கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். நல்ல ஒரு திக் லைனாக இருக்கும். மேலே இருக்கிறது வந்து சிங்கிள் லைனாக இருக்கிறதே தின்னாக இருக்கும். இது டபுள் லேயர் இருந்தால் நல்லா தின்னாக இருக்கும், திக்காக இருக்கும். இப்போ நான் டபுள் செயின் முடிச்சுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். லைன்ஸ் போட்டுட்டு இப்போ சேம் அதே தான் சரி த்ரெட்டில் வந்து எப்படி நாட் போட்டோமோ அதே மாதிரி நாட் எடுத்துகிட்டு இப்போது டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம கொஞ்சம் லென்த்தாக எடுத்தோம். பட் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு கிட்ட நெருக்கமாக எடுத்தோம்னா நமக்கு வந்து ஜிக்ஸாக் போடும்போது நல்ல ஒரு அவுட்லுக் கொடுக்கும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் பேசிக்கில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சாகவும் அட்வான்ஸ் லெவலில் கட் ஒர்க்குக்கு ஜிக்ஸாக் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டிச்சாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா விசிபிள் ஆகும். இப்போது நான் அப் அண்ட் டவுனில் ஜிக்ஸாக்கில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கீழேயும் அப்படியே மேலே கீழே அப்படின்ற மாதிரி அப் அண்ட் டவுனில் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஃபினிஷிங்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் வருது. இப்போது நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சோடனே பாருங்கள் நம்ம பாதிக்கு மேலே ஸ்டிச் பண்ணும்போது அந்த அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆரி வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் கற்றுக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதை விட பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு வேலை செய்யும் போதே பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அது முழுசாக முடிக்க முடியுமே. நான் எண்ணாட் போட்டுட்டேன். இப்போ ஃபினிஷிங் ஸ்டிச்சோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். நம்ம சேனலில் டெய்லியுமே ஆரி ஒர்க் கிளாஸ்க்கான அப்டேட் வீடியோஸ் டெய்லியுமே 1 by 1 நான் போட்டுகிட்டே தான் வருவேனே. வீட்டிலேருந்து யாருக்காச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள்.